Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டிஃபன் காம்போ. வெஜிடபிள் புலாவும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான மீல் மேக்கர் கிரேவி ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த ரெண்டு செய்யறதுக்குன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 ல இருந்து 40 நிமிஷத்துக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிரலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வெஜிடபிள் புலாவ் அதே மாதிரி மீல் மேக்கர் கிரேவி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த புலாவ் செய்கிறதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி வச்சு தான் செய்ய போகிறேன். அதோட அளவு 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் இருக்கும். இதை 2 தடவை கழுவிக்கோங்க. இப்போ கழுவின அரிசி குறைஞ்சது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊறணும். இது 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா குக்கரை வச்சு செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். இது ஊறுறதுக்கும் காய்கறிகள் வேகிறதுக்கும். இன்றைக்கி புலாவ் வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. புலாவில் கொஞ்சம் நெய் வாசனை இருந்தால் நல்லாயிருக்கும். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நெய்யும் எண்ணெயும் காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா சேர்க்க போகிறோம். அதாவது நல்லா பெரிய பீஸ் பட்டை 1, ஒரு 5-6 கிராம்பு, 3 பச்சை ஏலக்காய், அடுத்தது 2 பிரிஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா எடுத்துருக்கிறேன். ஷாஹி ஜீரா இல்லை அப்படின்னா சாதாரண சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற கரம் மசாலா எல்லாமே நல்லா பொரிஞ்சு சவந்து வரட்டும். நம்ம இந்த புலாவுக்கு வந்து கரம் மசாலாலாம் சேர்க்க போகிறது கிடையாது. இது நல்லா பொரிஞ்சு அந்த ஃப்ளேவர் தான் அந்த புலாவுக்கு வரப்போகுது. அதனால் நல்லா பொரிய விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா செவந்ததுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினது 1 கப் அளவு போல் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையோட இலைகள் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புலாவுக்கு. அது கொஞ்சமாக பொடிச்சு சேர்த்துட்டு இதோட எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பச்சை வாசனைலாம் போய் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த புலாவுக்கு எடுத்துருக்கிற காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா 1 கேரட், அப்புறமா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 10-12 பீன்ஸ் எல்லாமே நறுக்கினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் பச்சை பட்டாணி நான் வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கிறேன். ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பட்டாணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காஞ்சதுன்னா ஊற வச்சுட்டு 8 மணி நேரம் அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகள் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த நெய்யிலே வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் இதில் வந்து நம்ம புதினா சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் மல்லி மட்டும் சேர்த்துக்கணும். மல்லி இலைகளையும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லி இலைகள் போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து நம்ம 25 நிமிஷம் அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் இப்படி சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா அரிசி போடுவோம். புலாவை பொறுத்த வரைக்கும் அரிசியை போட்டுட்டு இந்த நெய்யில் கொஞ்சம் நேரம் மசாலாவோட வறுத்த பிறகு தண்ணி ஊற்றினீங்கன்னா அது நல்லா பொலன்னு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுலேயே வந்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் மெதுவாக கலந்து கொடுக்கணும். அடுப்பு தீயும் கம்மியாக வச்சுட்டே வதக்கி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி அளந்துக்கணும். நான் வந்து மெஷரிங் கப்பில் 1.5 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா தளன்னு கொதிக்க வச்சுருந்தேன். இந்த மாதிரி கொதித்த தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா மெதுவாக கலந்து கொடுங்க.
இதை கலந்த பிறகு இந்த தண்ணி எடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி வந்து ஒரு கல் உப்பு கூட இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாதம் வெந்த பிறகு நமக்கு அந்த சாதத்துக்கும் உப்பு சரியாக இருக்கும். இப்போ என்னோடதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு குக்கரை வந்து மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் ஒரு விசில் விடணும். 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். அரிசி நல்லா பக்குவமாக வெந்து நல்லா பொலன்னு இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு குக்கர்லேயே அடி பிடிச்சிருக்காது. ஒரு ஷார்ப்பான கரண்டியை வச்சு ஓரம் போல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை மட்டும் தூவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த புலாவுக்கு ஏற்ற ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம். அதாவது சோயா சங்க் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுட்டு அதை நல்லா பொரிஞ்சு செவக்க விடுங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்துக்கிட்டு இருக்கட்டும். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சோயாவை எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்ல தண்ணியில் 2-3 தடவை கழுவி நல்ல தண்ணியை வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த மசாலா நல்லா இறங்கி வரும். இப்போ நல்லா செவந்ததுக்கப்புறமா இதில் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த சமயத்தில் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். அதோட அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வதங்கிடணும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதனால் பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் அந்த மசாலா கருகிடாமல் மிதமான தீயிலே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சதோட விழுது 3/4 கப்பு சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிய வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற சோயாவை சேர்த்துக்கலாம். சோயாவில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா நம்ம சோயாவில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த சோயா போட்ட பிறகு தண்ணிலாம் ஊற்றாமல் அந்த மசாலாவிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சதிலே சோயா கொஞ்சம் நேரம் நல்லா வெந்திருக்கும். நம்ம கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை வந்து ஒரு 5-10 நிமிஷம் மிதமான தீயில எண்ணெய் பிரிய கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக மிதமான தீயிலே நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். போட்டிருக்க சோயா எல்லாமே நல்லா வெந்து டபுள் சைஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு 10 முந்திரி பருப்பை மிக்சியில் அரைச்சிட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்லேருந்து கொஞ்சம் கூட வந்து திக்காக பேஸ்ட் மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் திக்கான தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி இப்போ சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். முன்னாடியே சேர்த்துற வேண்டாம். இது கலந்துட்டு இன்னொரு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. போட்டிருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பரான கிரேவி ரொம்ப சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை மட்டும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பாக இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம புலாவோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி வகை அதேமாதிரி பூரிக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த வெஜிடபிள் புலாவ் அதே மாதிரி சோயா கிரேவி ரெண்டுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.